மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, நமது மதிய ஆயுதம் சேனல் 4ஆம் ஆண்டு முடிந்து 5ஆம் ஆண்டுல கால் வைக்குது. இன்னைக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய 31வது வெட்டிங் டே. இந்த சிறப்பான நாள்ல ஒரு சிறப்பு நிகழ்ச்சி பண்ணணும், நம்மளுடைய முகவருக்கு மிகவும் பயன் தரக்கூடிய, ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசுல தோணுச்சு. ரொம்ப நாளா ஒரு முகவர்கிட்ட நம்ம ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஒரு கனவு, ஆசை. அப்படி ஒரு துடிப்பானவங்க தான் இன்னைக்கு வந்திருக்காங்க நமது மதிய ஆயுதம் சேனலுக்கு. திருமதி அலமேலு சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம் மேடம், வெல்கம். வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். மதிய ஆயுதம் சேனல் உங்களை அன்புடன் பெருமையுடன் வரவேற்கின்றது. உங்களது வெற்றி பயணத்தை கேட்பதற்கு ஆவலா இருக்கேன். எப்படி மேடம் இந்த முகவர் தொழிலுக்கு எந்த வருஷம் வந்தீங்க, எப்படி வந்தீங்க? In the year 1999, I joined in the month of March 17th. 17th March 1999. Super. Yes. Okay, madam. I was 61 years old at that time. 61 years old at the time. நீங்க முகவர் தொழில் எடுக்கும் போதே உங்களுக்கு 60 ஆயிடுச்சு. 61. ஓகே ஓகே மேடம். It is God's plan that I joined as an LIC agent. மேடம், நீங்க தமிழ்லே பேசலாம் மேடம், தமிழ்லே பேசலாம். சரி சரி. ஏன்னா நம்ம முகவர்கள் எல்லாரும் பாப்பாங்க. நம்ம தமிழ்ல பேசினா அவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் சுலபமா புரியும். கண்டிப்பா. ஆமா ஆமா. எப்படி இந்த தொழிலுக்கு 61ல வந்தீங்க மேடம்? எது உங்களுக்கு உந்துதலா இருந்தது? 21 வயசு எனக்கு. நான் பிடி முடிச்சிட்டு டீச்சரா சேர்ந்தேன் கோயம்புத்தூர்ல. அவினாஷ் லிங்கம் காலேஜ் ஃபார் கேர்ள்ஸ் இருந்தது. அதோடைய ஃபீடர் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல கணக்கு வாத்தியாரா சேர்ந்தேன். சூப்பர். 4 வருஷம் பணியாற்றினேன். அப்புறம் சென்னை இங்க ரோசரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒரு பள்ளிக்கூடம், கான்வென்ட். அதுல இங்கிலீஷ் மீடியத்துல டீச் பண்ண ஆரம்பிச்சேன், மேத்ஸ். 40 வருஷம் கழிச்சு ஓய்வு பெற்றப்புறம் இந்த தொழில் எடுக்கணும்னு ஆண்டவன் விதித்த கட்டளை. ஆண்டவன் கட்டளை, என்னுடைய விருப்பம், உங்க விருப்பம், இரண்டும் கூடியது. முகவர் தொழில் பணியாற்ற ஆரம்பித்தேன். சரி. இன்றோடு 25 வருடங்கள் முடிகின்றன. சில்வர் ஜூப்ளி இயர். வெரி குட். அதில் 20 வருஷங்கள் எம்டிஆர்டி வெரி குட் ஏஜென்டாக இருக்கிறேன். இதுவும் ஆண்டவன் செயல்தான். எல்லா புகழும் அவனுக்கேன்னு சொல்றீங்க மேடம். ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறீங்க. உங்களுடைய கடும் உழைப்பு இல்லாம 20 இயர்ஸா தொடர்ந்து, அதுவும் 61 வயசுல இந்த முகவர் தொழிலுக்கு நீங்க தொடர்ந்து 20 இயர்ஸா எம்டிஆர்டி முடிப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது நீங்க ஒரு தன்னடக்கத்தோட அந்த புகழை எல்லாம் வல்ல இறைவனுக்கு கொடுக்குறீங்க. மகிழ்ச்சி மேடம். எப்படி இந்த தொழில நம்ம அதிகமா சுத்த வேண்டியதே வரும் மேடம்? எப்படி அந்த வயசுல எப்படி உங்களால முடியுது? இந்த வயசுல இந்த கோவிட் வந்த பொழுது 1920 ஆமா 2020 அல்ல, எனக்கு அது அப்பதான் எனக்கு லோ சுகர் ஆகி கோவிடும் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனேன். அது வரைக்கும் என்னுடைய முகவர் தொழிலை நான் வாடிக்கையாளர் இடத்திற்கு சென்று அவர்களுக்கு புரியும்படி எடுத்துரைத்து பாலிசிகள் வாங்கி வந்தேன். 1920 இருந்து
கால் கொஞ்சம் முட்டு வலி இருக்கிறதுனால வெளியில போறதில்ல. என்னுடைய பிஎம்மும் ஏபிஎம்எஸும் எனக்கு துணையாக, நீங்க சொல்லுங்க மேடம் எந்த இடத்துக்கு போனோம், எவ்வளவு என்ன பண்ணணும்ன்றது சொன்னா நாங்க செய்து முடிப்போம்னு. அது மாதிரி என்னுடைய பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் எல்லா இடத்துக்கும் நான் அவங்க கிட்ட பேசிட்டு இவங்க கிட்ட விட்டுருவேன் அந்த தொழில. சரி சரி சரி. அதுவும் ஆண்டவன் கட்டளை தான். நம்ம கையில ஒண்ணும் இல்ல. கால் பாதிக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற இடத்துல என்னடா செய்யணும், நான் விட்டுருக்கலாம் என் தொழில. ஆமா, அதுதான் நான் அடுத்த கேள்வியா உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே நம்ம வந்து அதற்கான ஒரு காரணமா சொல்லி நம்ம அப்படியே அதை விட்டுருவோம். ஆனா நீங்க அதுக்கப்புறமும் தொடர்ந்து எப்படி நீங்க பண்ணீங்கன்னு தான் நான் கேட்க விருப்பப்பட்டேன். அது நீங்களே சொல்ல ஆரம்பிச்சீங்க. கடவுள் கொடுத்த மன உறுதி. மன உறுதி. செய்ய முடியும் என்று நம்பினால் எதையும் சாதிக்கலாம். சூப்பரா சொன்னீங்க மேடம். சந்திப்போம், சாதிப்போம். உங்களுடைய மதியழகனுடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சவால்களை சந்திப்போம், சாதிப்போம். சவால்களை சந்திப்போம், சாதிப்போம். சூப்பர் சூப்பர் மேடம். இந்த நீங்க வந்து சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. அதாவது நான் கேட்க வந்தது, அந்த முதல்ல எம்டிஆர்டி முடிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது மேடம்? அந்த எம்டிஆர்டி பத்தி உங்களுக்கு முதலே தெரியுமா? இல்ல நீங்க பண்ண பிசினஸுக்கு அதுவா எம்டிஆர்டி வந்துருச்சா? நான் ஆசிரியராக, கணக்காசிரியராக தொழில் புரிந்த கான்வென்ட்ல அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் வேர் தேர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இது நான் வந்து 40 வருஷம் ஒரே இடத்துல வேலை பண்ணி அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து ரிட்டையர் ஆனதும் முதல் பாலிசி எனக்கு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஏசி முத்தையாவுடைய பொன் பேர்ல 5 லட்சத்துக்கு கிடைச்சது. எங்க டெவலப்மெண்ட் 99ல எங்க டெவலப்மெண்ட் ஆபீசர் எம்என் ரகுநாதன், இது துரதிருஷ்டம் என்றே சொல்லுவேன், 20ல் அவர் கோவிதில் இறந்து விட்டார். அவர் தான் முதல்ல அக்கினின்னு எங்க பிரான்ச் மேனேஜர் வாஸ் தென் த பிஎம் ஆஃப் அவர் பிரான்ச் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் கொடுக்கறேன்னு. இந்த அம்மா வயசான அம்மா, இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சாராம், கேட்டாராம். அப்புறம் வந்து நான் முதல் பாலிசியே 5 லட்சத்துக்கு கொடுத்ததும் அவர் என்ன ஊக்குவிக்க ஆரம்பிச்சார். சரி, ஒரு டீச்சர் வந்து ஏஜென்டா சேர்ந்ததே பெரிய ஆச்சரியம் என்ன. அதுல இன்னொன்னு அந்த அம்மாக்கு வயசும் ஆயிடுச்சு. என்னவோ முதல் பாலிசியே பெரிய பாலிசியா கொண்டு வந்திருக்காங்க. அப்பெல்லாம் 5 லட்சம் எல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் அது. அப்ப அவர் வந்து என்ன வீட்டுக்கு வருவாரு, நான் அவர்கிட்ட பேசுவேன் போன்ல, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார் நிறைய. மோட்டிவேஷன். ஆசிரியர் இல்லாமல் மாணவன் இல்லை, ஆசிரியர் இல்லாமல் மாணவன் ஜீரோ. நான் அப்படித்தான் சொல்லுவேன் இன்னைக்கும். வித்தவுட் யூ ஐ எம் அ ஜீரோ, வித் யூ ஐ எம் அ ஹீரோ. அப்படிதான் சொல்றது. ஆசிரியர் வேணும் சார். கண்டிப்பா. என்னுடைய தொழில் வேற, கணக்கு டீச்சர்ன்ற தொழில் வேற, ஏஜென்சின்ற தொழில் வேற. அதுல வந்து சிறந்த ஆசிரியரா எனக்கு எம்என் ரகுநாதன் கிடைச்சார். அவர் அடிக்கடி ரொம்ப ஊக்குவிப்பார். அவரால் தான் நான் முதல்லயே 2001ல ஐ பிகேம் an MDR. நடுவுல ஒரு வருஷம் விட்டுட்டேன். அது எப்படி ஆச்சுன்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம அக்கௌண்டபிளா எதுக்கு இல்லையோ அதெல்லாம் ஆண்டவனுடைய சித்தம் தான் சொல்லணும். நம்மளுடைய வாழ்க்கையே கடவுள் நினைத்தபடிதான் நடக்கிறது. அதுக்கு நம்ம ஒரு கருவியா இருக்கிறோம், அதுக்காக நம்ம உழைக்கிறோம். ஏதாவது சாதனை கிடைச்சதுன்னா அது ஆண்டவனுக்கே அர்ப்பணிக்கும். இது வந்து உங்களை வந்து இல்ல, இப்ப உள்ள இளைஞர்கள் வந்து கண்டிப்பா இந்த ஒரு மென்டாலிட்டிய, ஆட்டிடியூட உங்ககிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும் மேடம். ஏன்னா ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாலே தன்னாலதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனா நீங்க இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணியும் இவ்வளவு அடக்கமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுதான் உங்க வெற்றிக்கு முதல் காரணமா நான் பாக்குறேன். இப்ப நீங்க போய் கேட்கறவங்க எல்லாருமே கண்டிப்பா பாலிசி போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப ஏதாச்சும் பெரிய அப்ஜெக்ஷன் வந்து நீங்க அதை எப்படி மேடம் ஃபேஸ் பண்றீங்க? எனக்கு பாலிசி
வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களை எப்படி அப்ரோச் பண்றீங்க? டைம் கொடுப்பேன். என்ன காரணத்தினால அவங்க வேண்டாம். வீட்ல வந்து இப்போ ஒரு நம்ம வீட்டையே எடுத்து இப்ப என்கிட்டயே பாலிசி கேட்க வந்தா என்னுடைய சூழ்நிலை பணம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். மனசு இருக்கலாம், மனசும் இல்லாம இருக்கலாம். போடுறதுக்கு ஆளுங்க இருக்கலாம், ஆளும் இல்லாம இருக்கலாம். இப்ப நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் பிளெஸ்ட் வித் 7 கிராண்ட் சில்ட்ரன் அண்ட் 4 சன்ஸ் அண்ட் 1 டாட்டர். சில்ட்ரன் ஆர் அவர் அசெட். அந்த மாதிரி இருக்க மல்டிபிள் பிளான்ஸ் போட்டு ரிட்டையர் அண்ட் என்ஜாய் நிறைய கொடுத்தேன். என்னுடைய குழந்தைங்களும் நல்ல வெல் டு டூ இதுல இருந்தாங்க, பொசிஷன், அவங்களுக்கும் பணம் இருந்தது. ஆசிரியர்ன்ற முறையில நான் சொன்னா அது உண்மையா இருக்கும். நன்மதிப்பு, நீங்க அத்தனை வருஷம் உழைத்த உழைப்போட நன்மதிப்பு மதிப்பு. அதான் கணக்கு டீச்சரா இருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் அந்த தொழில ஆசையோட செஞ்சேன். எப்படி இப்போ முகவர் தொழில விருப்பத்தோட செய்யறேனோ அதே போல ஆசிரியர் தொழிலையும் நல்ல விருப்பத்தோடையும் அறிவோடையும் பண்ணினேன். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வாஸ் ஆடட் ஃபார் 4 மார்க்ஸ். 4 மார்க்குக்கு முதல் பேப்பர்ல ஆட் பண்ணிட்டாங்க. 2 1 மார்க் கேள்வி, ஒரு 2 மார்க் கேள்வின்னு 4 மார்க் ஆட் பண்ணிட்டாங்க. கணக்குல தான் சென்டம் எடுக்க முடியும். அப்படி இருக்கிறச்ச அந்த 4 மார்க் குழந்தைங்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து 55 வயதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போவேன். அதாவது ஈடுபாடு என்பது ஒன்று, வெற்றிக்கு காரணமே ஈடுபாடு. முழு மனதுடன் ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும். அப்பதான் முன்னுக்கு வர முடியும். அந்த மாதிரி நான் போய் சேர்ந்து படிச்சேன். இப்பவும் ஆனந்தா படிச்சுட்டேன். ஆனந்தா படிச்சிட்டீங்க. படிச்சு நீங்க 30 பாலிசியோ 50 பாலிசியோ அதுல நீங்க 40 பாலிசி போட்டேன் 21ல. 21லயே 40 பாலிசி போட்டீங்க. நம்ம விஷ்ணுதேவ் இருக்காரு. ஆமா சார். ஆமா மேடம். அவங்க வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதாவது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ் உண்டு, வாட் cannot be cured should be endured. தவிர்க்க முடியாததை என்ன மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். மேற்கொண்டு அது ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். கட்டளை. ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆண்டவன் கட்டளை. அந்த மாதிரி இப்போ என்னுடைய பேரன் 23 வயசு அவனுக்கு. அவன் வந்து டொயோட்டால வேலை பண்றான். அதோட MS 5 வருஷம் படிக்கிறான். அவன் பெங்களூர்ல இருந்து இங்க வந்து உட்கார்ந்து இருக்கான். அவங்கிட்ட இருந்து நான் வந்து 24 அவன் வந்தான். 14ஓட நான் முடிச்சிட்டேன். சரி, இந்த பாலிசி போடுறது ஆனந்தால. முதல்ல அவன் சொன்னான் 2 இதுவா பிரிச்சுக்காங்க பாட்டி. என்ன, ஒண்ணு வந்து முதல்ல ஆனந்தா அல்ல ஆதார் இருக்கு இல்லையா, அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ப்ரப்போசல் போங்க, அதுக்கப்புறம் அதை அட்டாச் பண்ணிடலாம், முடிச்சிடலாம். 5 பாலிசி முடிச்சிட்டேன். இப்ப தெரிஞ்சிடுச்சு. லாஜிக் தானே, எந்த விஷயம் செஞ்சாலும் எந்த காரியம் செஞ்சாலும் லாஜிக். அதாவது எப்படி செய்யணும், எவ்வளவு பிரிவா பிரிச்சு செய்யணும்ன்றத நம்ம படிச்சுட்டோம்னா ஒன்னொன்னா கத்துக்கணும். இப்போ மைனருக்கு போடுறதுக்கு படிச்சுட்டு இருக்கு. எதுக்கு மேடம் படிச்சிட்டு இருக்கீங்க? மைனர் லைஃப். ஓகே 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 ஓகே. நெத்தி அடி கொடுக்குறீங்க மேடம். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நெத்தி அடியா இருக்கு இப்ப உள்ள முகவர்களுக்கு. ஆனந்தால இன்னும் ஒரு ப்ரொபோசல் கூட கொடுக்காத முகவர் நிறைய இருக்காங்க. நெத்தி அடி கொடுக்குறீங்க எல்லாத்துக்கும். எல்லாம் படிக்கணும்னு யார் நினைச்சாலும் படிக்கலாம். உங்களை பார்த்து நான் நிறைய படிக்கிறேன். இல்ல எப்படி மேடம் இத்தனை, அதான் நான் அடுத்த கேள்வி கேட்கலாம் நினைச்சேன். எப்படி இத்தனை வருஷம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, தொடர்ந்து MDRT பண்றீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்காங்க, கிளைண்ட் இருக்காங்க, இவ்வளவு இருந்தும் இன்னும் கத்துக்கணுங்கிற எண்ணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? எப்படி கத்துக்கிறீங்க? இடைவிடாம எப்படி கத்துக்கிறீங்க? ஆண்டவன் கொடுத்த அந்த விருப்பம், அது படிக்கணும்ன்ற எண்ணம் தான் முக்கியமான. செய்யற தொழில முதல்ல காதலிக்கணும் இல்லையா மேடம்? நம்ம என்ன செய்யறோமோ அதை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணணும்.
அதுல உச்சத்தை தொடணும். அதுல உச்சத்தை தொடணும்னா நம்ம முதல்ல கத்துக்கணும். அப்ப கடவுள் கூட வர்றாரு. அப்துல் கலாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை, ஒரு 5 சென்டென்ஸ் சொல்றேன். அது எனக்கு எப்பவுமே தினம் மனசுல சொல்லி பார்ப்பேன். ஐ ஆம் கிரேட். ஐ ஆம் தி பெஸ்ட். ஐ ஆம் தி பெஸ்ட். God is with me. God is with me. I will be the winner. I will be the winner. I will be the winner. Today is the day. Today is the day. சூப்பர். இது அப்துல் கலாம் ஐயா சொன்னது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு. சோ அத ஃபாலோ பண்றேன். ஒரு டீச்சரா இருந்துட்டு எவ்வளவு உபதேசம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தேனோ அத நானும் ஒரு குழந்தையா இருந்து இப்ப படிக்கிறேன். இதெல்லாம் ஒரு முன்னு உதாரணம் மேடம். நீங்க எங்களுக்கெல்லாம் இன்னும் கத்துக்கணும், துடிப்பா இருக்கணும் அப்படிங்கறது கண்டிப்பா உங்களை பார்த்து எங்களுக்கெல்லாம் நாங்களா என்ன பண்றோம் அப்படின்னு ஒரு சிந்தனையை நீங்க தூண்டி விட்டுருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப சார். அவர் சொன்னது பாருங்களேன், ஒரு ஒரு சென்டென்ஸும் ஐ ஆம் தி கிரேட். I am the best. All that happens because of God is with me. கடவுள் இல்லைன்னா நம்ம இல்ல. இப்ப நான் உங்க கூட பேசணும்ன்ற தருணமே கடவுள் நியமிச்சதுதான். ஆமா, நம்ம எத்தனையோ நாள் முன்னாடியே நம்ம திட்டமிட்டோம். இருந்தாலும் அது இன்னைக்கு தான் நடக்குது பாருங்க. அது நம்ம 5ஆம் ஆண்டு நினைவா ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நடக்குது அந்த நிகழ்ச்சி. நடக்குது. ஆமா, எல்லாம் கடவுள். I am the winner and today is the day. இன்னைக்கு போச்சுன்னு கவலைப்படாது, வந்துரும். கண்டிப்பா நான் இருக்கேன், பண்ணுவேன். உனக்கு என்ன கவலை? ஆண்டவன் இருக்கச்சு நம்ம கவலையே படக்கூடாது. தொழில் செஞ்சுட்டே இருக்கணும், அவ்வளவு. இப்ப நீங்க 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஆரம்பிக்கிறது மக்களுடைய நலனுக்காக, முகவர்களுடைய முன்னேற்றத்துக்காக இவ்வளவு செய்றீங்க. உங்களை பார்த்து நாங்க படிக்கணும் சார். நீங்க SBNA சீனியர் பிசினஸ் அசோசியேட் ஆஃப் திருப்பூர் முடிச்சாச்சு. நிம்மதியா இருக்கலாம், பென்ஷன் வருது. ஏன் சும்மா இல்லாத ஒரு சேனல் ஓபன் பண்ணி முகவர்களை கூப்பிட்டு டெய்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அதை ஊக்குவிக்கிறீங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. மகிழ்ச்சி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் நீங்க நம்மளது மதிய ஆயுதம் பயிற்சி மையத்துல நீங்க இணைந்து எங்களுக்கெல்லாம் ஒரு உந்துதல் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. அது அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உங்களது அறிமுகம் கிடைச்சதுக்கு, இங்க வந்திருந்து பொறுமையா உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி இருக்கீங்க மேடம். கடைசியா இப்போ உள்ள முகவர்களுக்கு இந்த தொழில்ல வெற்றி பெறணும்னா சுருக்கமா நீங்க சொல்ல விரும்புற கருத்து என்ன மேடம்? நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். அவ்வளவுதான். ஒரே வரல முடிச்சிட்டீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம செய்யற வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணணும், நேர்மையா பண்ணணும். அது மூலமா மக்களுடைய நம்பிக்கையை பெற்றோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த தொழில உச்சத்தை தொடலாம். அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எதுவுமே தடைகள் அல்ல. எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு அந்த இது இல்ல, இந்த இது இல்லைன்னு காரணத்தை சொல்றதை விட்டுட்டு அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு திங்க் பண்ணோம்னா சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு பெரிய உதாரணம் மேடம். நீங்க உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மதிய ஆயுதம் சேனல் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். உங்களது பணி தொடரட்டும், சிறக்கட்டும், வாழ்க வளமுடன். நன்றி மேடம். தேங்க்யூ வெரி மச். நான் ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லுங்க மேடம். மதியழகன் சார் நமக்கு ஆசிரியரா இந்த மதிய ஆயுதம் சேனல் மூலம் கிடைச்சது கடவுளுடைய அனுகிரகம். அந்த சேனல்ல உருப்படியா என்ன சொல்றாரோ அதை செஞ்சோம்னா all of us will become MDR. No doubt about it. கண்டிப்பா கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. அவருடைய 31வது கல்யாண நாள் அன்று அவரை ஆண்டவன் கிட்ட சொல்லி நல்லபடியா அவர் ஆரோக்கியத்தோட 1000 ஆண்டுகள் இருந்து எங்களுக்கு ஆசிரியர் பணி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடை பெறுகிறேன்.
உண்மையிலேயே உங்களது இந்த நல்ல நாள்ல உங்களது பிளெஸ்ஸிங் கிடைச்சது நான் செய்த பாக்கியமா கருதுறேன். அதுக்கு எல்லாம் வல்ல ஆண்டவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, நண்பர்களே கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களது வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்க 2 பேருக்குமே இருக்கு. எல்லாரும் நீங்க இந்த தொழில்ல அந்த மினிமம் பெஞ்ச் மார்க்கான MDRTயை சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் மேடத்தோட விருப்பமும், என்னோட விருப்பமும். நன்றி நண்பர்களே. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர். மதியழகன், ரிட்டையர்டு SBA மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் CEO. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி மேடம். வாழ்த்துக்கள். நன்றி 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 மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ மேடம்.